கொடுக்கறேன்னு சொன்னது எவ்வளோ? கொடுக்கறது இந்த பொட்டாசி மாசம் நம்ம பெருமாளுக்கு நாமம் போடுவோம். ஞாபகதா? முதல்ல நான் சின்ன வயசாக சொல்லி என் கூட படித்த பசங்களாம் நாமம் போட்டு கையில் சொம்பு எடுத்துன்னு வீடு போய் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துவாங்க. இப்போல்லாம் யாரும் கத்துறதில்ல, கூச்சப்படுறானுங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கிறேன். இப்போ அந்த புரட்டாசிக்கு நாமம் போடுறது, பெருமாளுக்கு போடுறது நம்ம நல்லா இருக்கணும்ன்ட்டு சகப்பை போட்டார் நமக்கு. ஒன்று ஓகேவா? லைனில் இருக்கீங்களே ஒன்று. அதே கூட்டத்தில் மோடி சொல்றார், என்ன சொன்னார் தெரியுமா? मेरे नौजवानों, कांग्रेस ने देश को बर्बाद कर दिया, भाजपा ने सरकार बनाएगी, पेट्रोल डीजल 40 रुपए को देंगी. अयो 40 रூபாய்க்கு की पेट्रोल தரல. எவ்வளவு தரேன்னாரு? இப்ப எவ்வளவு? இப்ப இது ஜென் சப்ஜெக்ட், நீங்க தான் சொல்லணும். தரேன்னு சொன்னது கொடுக்கறது நாமத்துக்கு 2வது கோடு போட்டாச்சு. இப்போ 3வது கோடு தான் ரொம்ப முக்கியமான கோடு. கேட்கறவன் கேனையும் தெரிஞ்சா கேஆர் விஜா கோண்டில கேடிவி தெரிஞ்சணும் வந்தாலும். ஆமா, நான் கேட்குற விநாயகமூர்த்தி, சேகரண்ணா, பாஸ்கரண்ணா, கபிலன் எல்லாம் தஞ்சாவூர் பை எலெக்ஷன் இருக்கிறோம். திடீர்னு 5 மணிக்கு டிவியில் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் போச்சு. என்னன்னா 8 மணிக்கு மோடி டிவியில் பேசுறாரு, எல்லாம் பாருங்கன்னா. நாங்களாம் அதிர்ச்சி ஆயிட்டோம். இவர் மைக்கில் தானே பேசுவார்னா டிவியில் பேசுறாருன்ட்டு 8 மணிக்கு நாங்கள் எல்லாம் ஒரு டிவி ரூமில் தான் தங்கியிருந்தோம். டிவி இதில் போய் உட்கார்ந்தோம். 8 மணிக்கு டிவியில் வந்து மோடி வந்தார். எப்படி தெரியுமா இருந்தார்? அப்படியே சோகமா, அப்படியே டல்லா இருந்தார். கவுண்டர் மணி கரகாடகர படத்தில் செந்தியில் பார்த்து சொல்லுவான், நீ எப்பப்போ எப்படி எப்படி டைப்பாக மொழிபெண்ணுக்கு தெரியும்டான்ட்டு. அந்த மாதிரி மோடி சோகமா இருந்தார். 2017 ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி டிமானிட்டேஷன் அப்படின்னு யூடியூப்ல போட்டா வந்துடும். அவர் டிவியில பேசுனது என்ன சொன்னார் தெரியுமா? டிவி எதிரில் வந்தார், அப்படி பார்த்தார். அவர் சொன்னது அப்படியே சொல்றேன். भाइयों बहनों मेरे प्यारे मित्रों, देश बचाऊंगा, आतंकवाद खत्म करूंगा, काला धंधा बाहर लेको आऊंगा, 500,000 रही चलेंगे. मैरापो चिन्नो